ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் எப்படி அவரால் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும், அதிமுக அதிக அளவில் ஏற்படுத்த முடியும் அப்படின்றது நான் தொடக்கத்திலிருந்தே அது ஒருபோது முடியாதுங்கிறத ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற அரசியல் கட்சிகள், இந்த கட்சிகள் இளைஞர்கள், புதிதாக அரசியல் களத்திற்கு வர விரும்பும் இளைஞர்கள், அவங்க பதவிகள் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள், இவங்க ஓரளவுக்கு விஜய் கிட்ட வர்றாங்க. அதாவது விஜய் ரசிகர்களை தாண்டியும் நான் சொல்றது அந்த 18-20 வயது கடந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் ரசிகர்களாக இருந்து பொறுப்பு வாங்குறான். பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் நமக்கு கிடைக்கல. திமுக அண்ணா திமுக போனால் கிடைக்காது, அங்கே ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ அது மாதிரியான அந்த இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தாவேகாவில் 60 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது 100%. இப்போ 70-72% தான் வாக்கே வருது. 100% வாக்களித்தாலும் கூட ஒரு 10% தான் அந்த ஓட்டு. என்னுடைய கணிப்பு என்னன்னா 5-7% வாக்குகளை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பெறுவார். அதை தாண்டி கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான். ஒன்று இப்போ கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்த் தன்னை சொல்லிட்டு இருந்தார். விஜயகாந்த் வந்தபோது எம்ஜிஆர் அடையாளங்கள்லாம் பயன்படுத்தினார். அப்போ அதிமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இவர் ரொம்ப காலம் திமுகவை தான் ஆதரிச்சிட்டு இருந்தாரு, கலைஞருக்கு நெருக்கமாக அறியப்பட்டவர், இவர் ஒன்றும் பெருசா அதிமுகவில் பெரிய டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு. ஆனால் கால ஓட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களே விமர்சிக்கிறாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு நீங்க எப்படி சொல்ல முடியும், அது எங்களுக்கு ரொம்ப காலம் கடந்து தான் வராங்க, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. அதை ரவீந்திரன் துரைசாமி நிச்சயமா அப்படி நீ நடக்காதுன்றீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் அந்த கட்சியை தொடங்கினார். அவருடைய கட்சி இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது, துடிப்புடன் இருக்கிறது, வெற்றியை நோக்கி பயணிக்கிறது. எனவே தான் நான் சொன்னேன், இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே விஜயகாந்தால் அதிமுகவில் சேதாரத்தை ஏற்படுத்த முடியலன்றது உங்க பார்வையா இருக்குன்றீங்க? ஆமா, பெரிய அளவுல சேதாரத்தை எல்லாம் ஏற்படுத்தல. இன்னைக்கு விஜய் அவர்களும் அது மாதிரி தான் பெரிய அளவுல சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்ததற்கு பிறகு, ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு ஒரு சரிவு பின்னடைவு 2024 பார்த்தோம். இந்த சரிவு பின்னடைவுனால அதிருப்தியானவர்கள், திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அந்த நிலைமை மாறி ஒரு ஒன்றுபட்ட திரு ஓபிஎஸ் சசிகலா ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்று வருகிற பொழுது அவங்களுடைய அந்த முதல் நோக்கம் இருக்குல்ல, திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுடைய முதன்மை நோக்கம் ஒன்றப்பட்ட அதிமுக வருகிற போது போனா விஜய்க்கு வாய்ப்பு இருக்காது அந்த இடத்துல. இல்ல வருகிற பொழுது கூட கட்சி வெற்றி முக்கியம், கட்சியினுடைய சதவீதம் முக்கியம், வாக்குகள் முக்கியம். இந்த அந்த பூத்துக்கு போன உடனே ரெட்டல் அங்க இருந்ததுன்னா அதை மாறி போட மனசு வராதுங்கிறத என்னோட பார்வை. சகோதரர் துரை கருணாவை ரொம்ப மதிக்கக்கூடிய அவரோட சென்டிமெண்ட்டை நான் மதிக்கிறேன். பட் அவர் கருத்துல இருந்து நான் வேறுபடுறேன். காரணம், டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. இதுதான் ஒரு கான்செப்ட். சேமண்ணெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் இது. அந்த வகையில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க காஸ்ட் நியூட்ரல் லீடர், அவங்க சமூகத்துக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. எப்படி எம்ஜிஆருக்கு எதிர்ப்போட்டு கிடையாது காஸ்ட் நியூட்ரல் லீடரோ, அதே மாதிரி ஜெயலலிதாவும் காஸ்ட் நியூட்ரல் லீடர். அவங்களுக்கு 45% வாக்குகளை அந்த அம்மையார் பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக 19.4 20% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அதிமுக வாக்குல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் விமர்சிச்சே சீமான் சில சமூக காரணங்கள், தமிழ் தேசியங்கிறத 7% வாக்க எடுத்திருக்கிறாரு. 1% ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருந்த நாம் தமிழர் இன்னைக்கு 8% போயிருக்குது. திராவிட இயக்கம்னு கலைஞர் எதிர்ப்புங்கிறது டைல்யூட் ஆகி கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்ல. நானும் பல இதுல வெளிப்படையாக சொல்றேன், கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு பல காரண காரியமாக கூட என்னால சொல்ல முடியும். அந்த வகையில ஒரு 7% வாக்குகள் ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொண்ட வாக்குகள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பேருக்கு. அதனாலதான் அவர் தொடர் வெற்றி பெறதுக்கும் காரணமா இருந்தது. இன்னொன்னு, அவங்க கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு இந்துத்துவா இதுக்குள்ள ஒரு 7% வாக்குகள் பேருக்கு. அப்போ பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்ல, விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள அவரே களத்துக்குள்ள வராத சூழ்நிலை விஜயும் களத்துக்குள்ள வரல. கட்சி ஆரம்பிச்சிட்டு களத்துக்குள்ள வர்றது ஒரு மெரிட்டு. களத்துக்குள்ள வராதவங்கள மக்கள் முழுமையா பார்க்க மாட்டாங்கிறது ஒரு உண்மை. விஜய் எலிஜிபிளா 234 போட்டுக்கிடுவாராங்கிறது எனக்கு சந்தேகம். அவர்கிட்ட கிளாரிட்டி ஸ்டாண்ட் இல்ல. ஜெகதீஸ்வரன் இன்னைக்கு ஒரு அரசியல் விமர்சகரா விஜய்க்கு இதுகளை சொல்றாரு, நான் பாராட்டுறேன். ஆனா விஜயால தன் செய்தி தொடர்பாளர்களை அனுப்பி எங்களோட ஸ்டாண்ட் இதுதான், கிளாரிட்டியோட நிக்கிறோம் அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியல. அந்த குழப்பத்துல தான் விஜய் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா திமுக கூடயும் பாஜக கூடயும் தான் அலைன்ஸ் இல்லைன்னு சொல்றாரு.
இது தவிர மற்றபடி சபார்டினேட்டா போவாரா, அவர் தலைமையில யாராவது வந்தா ஏத்துக்குவாங்கறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்ல. விஜயே கன்ஃபியூஸ்டா கிளாரிட்டி இல்லாம தான் இருக்கிறாரு. அதனால தான் செய்தி தொடர்பாளர்கள் கூட அனுப்ப முடியாத நிலைமையில இருக்கிறாருங்கிறதா உண்மை. ஷாம், விஜய் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு இல்லைன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதிமுக அந்த வாக்கு வங்கி எப்படி செதறி திமுக நாம் தமிழர்னு போனதையும் அவர் சொல்றார். ஒருவேளை ரொம்ப திடகாத்திரமா களத்திற்குள் விஜய் வந்தா அப்படி டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தானே அவர் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஷியாம், அது சரிதான். ஆனா எப்போதுமே வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான வாக்கு இதுதான் வந்து எந்த தேர்தலையும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரிதான், திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி. இப்ப திமுக ஆளுங்கட்சி, திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்கு வங்கி. இப்ப திமுக வந்து அந்த கூட்டணியோட சேர்ந்து 35%, 40% வாங்கியிருந்தா ஒரு 60% அல்லது 65% எதிர்ப்பா இருக்கும். இந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி எத்தனையா பிளவுபடுது, அதுல யார் யாருக்கு என்ன, இதான் அடிப்படை கணக்கு. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த கூட்டணி குறைந்தபட்சம் வந்து 30% வாக்கு வாங்கக்கூடிய நிலைமையில இன்றைய தேதிக்கு இருக்கு. இன்னும் பல கட்சிகள் வராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா 30ங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது உறுதியா தான் நான் நினைக்கிறேன். அது சாதாரண சதவீதம் இல்ல. சீமானவர்கள் ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறதே ரஃப்லி 10% இருக்கும். இப்ப 10% வச்சா கூட அதுவும் திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்கு தான். அதாவது இந்த இருக்கிற 60-65% இவங்களே வந்து 40 பிரிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிரும் இல்லையா. இது போக நம்மளோட சுயேட்சைகள்ல ஒரு 2-3%. இதை நான் வேற மாதிரியே எப்போதுமே எப்படி கணக்கு போடுவேன்னா, எவ்வளவு ரேஷன் கார்டு நம்ம கிட்ட இருக்கு, இந்த ரேஷன் கார்டுல சுகரு அதர் கமாடிட்டி வாங்குற ரொம்ப கொஞ்சம் ஒரு மத்திய தரத்துக்கு கீழே இருக்கிறவங்க மொத்தம் எவ்வளவு பேரு, அவங்களுக்குள்ள அரசியல் மாற்றம் இருக்கா இல்லையா. அப்புறம் கொஞ்சம் மேல இருப்பாங்க, சுகர் மட்டும் வாங்குவாங்க, நோ கமாடிட்டி என்சில வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, இவங்களோட அரசியல் என்னவா இருக்கும். இதை நம்ம கணக்கு போடும்போது ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. இதுல வந்துங்க ஒரு 60 லட்சம் ரேஷன் கார்டு தான் மாத்தி ஓட்டு போடுற குடும்பங்களா இருக்கு. 60 லட்சத்துல குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு வந்தா 60 லட்சம் ஓட்டு வரணும். அது வந்து மொத்தம் இருக்கிற 6 கோடி வாக்குல 10% தான் வரும். ஓகே ஓகே, ஒரு கணக்குன்றது. ரவீந்திரன் துரைசாமி, இதை நீங்க விளக்கணும்ல. இப்ப 30% அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அதிமுக பாஜக உறுதியா இப்ப இருக்கு அப்படின்னா நீங்க அதிலிருந்து எப்படி பலவீனப்படுத்த முடியும் அதிமுகன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 30% பாஜக 30% பலமுள்ள அணிதான். விஜய்க்கு எங்க இருக்குன்றது தானே அது வந்து அதிமுக 20% இருக்கிறாங்க, இரட்டல 20, தாமரை 11. இதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி வருது, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு இது எளிதவள நட்பா இருக்கா, பொருந்தா கூட்டணியா இருக்காங்கிறத இப்பவே சொல்ல முடியாது. ஷாமண்ணன் சொல்றது ஓவரால் ஒரு மேக்ரோ வியூல அண்ணன் வியூ கரெக்ட். நான் அண்ணனை அதுல மறுத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அண்ணன் வந்து இன்னொரு சொல்ல போனா தராசு மக்கள் மன்றி தமிழ்நாடு ஃபுல்லா கேண்டிடேட்டை போட்டு அரசியல் விமர்சனத்துல ஒரு தலைவராட்டே இருந்தவர். தெரியும், அதைத்தான் சொல்ல வந்தேன். சோ அவருக்கு களம் தெரிஞ்சவர். பட் அவர் சொல்லக்கூடிய இது மேலிழந்த வாரியா இன்னைக்கு சரிதான். இதுல இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. மோடி வந்து இன்னைக்கு கனிமொழி அம்மையாரை தான் அந்த டெலிகேஷனுக்கு ஹெட் அனுப்பியிருக்காங்க. கஷ்டப்பட்டு தம்பி தர ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வாங்கியிருக்காருன்னா எடப்பாடிக்கு வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்லாத ஒரு தலைவராக தான் மோடி மதிக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள மோடி இதை விரும்புறதே தன்னுடைய பலத்துக்கு தக்கன 11.4% தக்கன இடம் வேணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. இதெல்லாம் சீட் ஷேரிங் எல்லாம் எப்படி எல்லாம் முடியுதுன்னு பார்த்த பிறகுதான் இந்த இதை சொல்ல முடியும். நீங்க சொல்றது வந்து இதுக்குள்ள ஒரு எளிதவள நட்பு இருக்குது. மீண்டும் இந்த விஷயத்தை விஜய் பயன்படுத்தி மீண்டும் இதை நான் சொல்றேன். விஜய் அந்த இடத்துக்குள்ள திமுக எதிரி பாஜக கூட தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அப்போ அவருக்கு வந்து தனிச்சு போட்டியிடறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லாம 214 அனௌன்ஸ் பண்ணாம ஒருவேளையில பாஜக அண்ணா திமுக உடையாதா, நாம அதுல ஒட்டிக்கிட மாட்டாமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இலவசங்களை விஜய் எதிர்க்காததும் எடப்பாடி தலைமை ஏற்கலாமாங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள இருக்கு.